வணக்கம். indiadirect.com-இன் வர்த்தக செய்திகள். நேற்று வந்து யூஎஸோட இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ் வந்துருந்துச்சு. இன்ஃப்ளேஷன் டேட்டா மார்ஜினலி அப், ரைட்? 0.3 இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. 0.3 தான் எதிர்பார்த்தாங்க, வந்தது 0.4. பட் அதுக்கு வந்து என்ன ஒரு ஆட்டம், ரைட்? டவ் ஜோன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 525 பாயிண்ட்ஸ் டவுன், S&P 500 ஆல்மோஸ்ட் 1.5% டவுனு, நாஸ்டாக் டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் வந்து 1.8% டவுனு, ஸ்மால் கேப் முக்கியமாக அதுதான் பார்க்க வேண்டியது, ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 3% டவுன். கோல்டு வந்து ஒரு $28 கிலோ இருந்துச்சு, ருபி டேர்ம்ஸில் ஆல்மோஸ்ட் ₹1 கிலோ இருந்துச்சு. சில்வர் 4% டவுன், ஆல்மோஸ்ட் $2,500 கிலோவுக்கு வந்து கிலோ இருந்துச்சு. இவ்வளோ ஆட்டம் வந்து 0.1% இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்றது. பட் மேட்ரு அது கிடையாது. 0.1% இன்ஃப்ளேஷன் ஏறினதுக்கு எதிரொலி என்ன இருக்குன்னு சொன்னால், இந்த வருஷம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறது தள்ளி போடுவாங்க, அதனால அவங்களோட பிஸ்னஸ் பாதிப்பு இருக்குன்றது. என்னடா 6% குறைக்க போகிறாங்கன்னு சொன்னால், பல லட்சம் கோடி, ரைட்? பல லட்சம் கோடி டிரான்சாக்ஷன் நடக்கும்போதும் 0.5% என்ன 0.1% கூடயும் ரொம்ப மேட்ரு ஆகும். அதான் வந்து நேற்று யூஎஸ் வந்து ஒரு பெரிய ஜர்க், அந்த ஜர்க் வந்து அப்படியே இந்தியா கண்டினியூ ஆகும்னு நினச்சாங்க. நம்ம ஆளுங்க டாட்டான்னு சொல்லிட்டாங்க. நேற்று நம்மளே கீழே போட்டு மிதிச்சிட்டோம், ரைட்? பட் நேற்று மிதிச்சது வந்து இட் இஸ் மோர் ஆஃப் ப்ராஃபிட் புக்கிங் தான் நம்ம சொல்லணும். இது எல்லாமே வந்து நான் வந்து போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸில் நான் பேசியிருக்கேன். நாளை காலையில் நிச்சயமாக நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸில் பேசுவோம். இன்னைக்கு நைட்டு இன்னையிலேருந்து உத்தம்ஸ் பார்வை இதில் வந்து மோஸ்ட்டாக மார்க்கெட் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ், மோர் ஆஃப் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் சம்மந்தப்பட்ட ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச டேட்டாஸ் ஆகட்டும், இல்லை இன்ஃபர்மேஷன்ஸ் ஆகட்டும், இல்லை வெளியிலேருந்து வர சில இன்ஃபர்மேஷன்ஸ் ஆகட்டும், இன்ட்ரெஸ்டிங்கானது வேர் உங்களால் அதை வந்து பணமாக மாற்ற முடியும் சேஃபாக, ரைட்? அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணும், சேஃபாக நீங்கள் வந்து பணமாக மாற்ற முடியும், அது ஞாபகம் வச்சுங்க. அது மாதிரி ஒரு ப்ரோக்ராமாக இருக்கும். சரி, நேற்று வந்து நம்ம பார்த்தோம் யூஎஸோட இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ் ஏறி இருந்துச்சு, இயர் ஆன் இயரும் ஏறி இருந்துச்சு, மந்த் ஆன் மந்த்தும் ஏறி இருந்துச்சு. இதே மாதிரி தான் கிரேட் பிரிட்டன்தும் ஓரளவுக்கு வந்து ஏறி இருந்துச்சு. சரி, இதெல்லாம் விட்டுறலாம். யூரோப்பு என்ன ஆச்சுலாம் எல்லாமே உங்களுக்கு தெரியும், லேட் நியூஸ். இன்னும்லாம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. அர்த்தம் வந்து இன்னைக்கு காலையில், ரைட், பேப்பரில் வந்து எக்கனாமிக் டைம்ஸ்ன்னு நினைக்கிறேன், அதில் வந்து ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. இந்தியாவில் பெரிய லெவலில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் காசு விடுறாங்க. இது தெரிஞ்ச விஷயமே, நீ என்னடா சொல்ல போகிறேன்னு சொன்னால், இவங்க புள்ளி விவரத்தோட கொடுத்துருக்குறாங்க. என்னதுன்னு சொன்னால், 2023 8,500 கோடி கான்ட்ராக்ட், ரைட்? 8,500 கோடி கான்ட்ராக்ட் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ஆட்கள் ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. நான் சொல்கிறது வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதுக்கு அடுத்தபடியாக ஆப்ஷன்ஸில் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து யூஎஸ். அங்கே 1,102 கோடி தான் ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் ட்ரேடாக இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம எங்கே நிற்கிறோன்றது நீங்கள் பாருங்கள். நம்ம ஆட்கள் பயங்கரமான லெவலில் நிற்கிறாங்க. இது வந்து வெறும் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான். இதில் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால், நம்ம ஆட்கள், ரைட், ரீட்டைல் இன்வெஸ்டர் இன் பர்டிகுலர் பெரிய லெவலில் லூஸ் பண்ணுறாங்க. 90% வந்து லூஸ் பண்ணுறதாக அவங்க சொல்கிறாங்க. அது 90% இருக்காது, அதுக்கு மேலே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒன்று. இன்னொன்று டேட்டாஸ் வந்து கொடுக்குறாங்க, தட் நம்ம ஆட்கள் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மோஸ்ட்டாக ஆப்ஷன் பை பண்ணால் ஆப்ஷன் எக்ஸிட் பண்ணுறது இல்லை லாஸ் புக் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் 30 மினிட்ஸில் வந்து புக் பண்ணுறாங்க. ஸோ யாருமே வந்து பிளான் பண்ணி பண்ணுறது கிடையாதுன்றது ஒரு இன்ஃபர்மேஷன். மேபி இந்த இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் செபி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்களான்றது ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, நிறைய டீலர்கள், ரைட், நிறைய டீலர்கள் ஆப்ஷன்ஸில் வந்து தாறுமாறாக வந்து ட்ரேட் பண்ணுறாங்க கிளைண்ட் அக்கௌண்ட்டில். அவனை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்கரேஜ் வந்தால் நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் முடியுமோ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கேஷ் மார்க்கெட்லேயே நல்லா பார்க்கலாம். இல்லை ஆப்ஷன் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சால் நிச்சயமாக நீங்கள் வந்து நல்ல ஒரு
சிஸ்டம் இருக்கணும். சிஸ்டம்னா நான் கம்ப்யூட்டரை நான் சொல்ல, உங்களோட ப்ராசஸ் இருக்கணும். என்ன மாதிரி பேசஸில் நான் எடுக்க போகிறேன் ஒன்று. ரெண்டாவது ஒரு நல்ல ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். சரி, அடுத்தது இதுவும் வந்து ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். அதானி குரூப்பு ஒன்றும் இல்லைப்பா சூப்பர் கம்பெனின்னு சொல்லிட்டு மோடின்ற அந்த ரேட்டிங் ஏஜென்சி வந்து நெகட்டிவ்ல இருந்து ஸ்டேபிள்னு எடுத்துட்டு வந்துட்டாங்க. நீ என்னடா சொல்றது, நாங்கள் ஏற்கனவே ப்ரைஸ் எல்லாம் கீழே எந்த லெவல் வந்தோமோ அதுக்கு மேலே வந்துட்டோம், இன்னும் ஒரு 3 மாசம் ஆகட்டும், ப்ரீவியஸ் ஹையை நான் வந்து உடைப்பேன்ற லெவல்ல தான் போயிட்டு இருக்கு. அதானி என்டர்பிரைஸ் இன் பர்டிகுலர் அவங்களோட ப்ராஃபிட்டை வந்து கன்சாலிடேட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட பிஸ்னஸை கன்சாலிடேட் பண்ணிட்டு இருக்காங்க. எதெல்லாம் தவறாக இருந்துச்சோ ஒன்று. ரெண்டாவது வந்து எப்பயுமே ஒரு ஆர்கனைசேஷனை நீ வந்து குற்றவாளின்றது குற்றம் சாட்டி அது நான் குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி வெளில வரும்போதும் இன்னமும் வந்து காலரை தூக்கி விட்டு மேலே போவாங்க. இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா அதானி என்டர்பிரைசஸ் ஸ்ரீலங்காவில் போர்ட் ஒன்று கிடச்சிருக்கு, இந்தியாலாம் விடுங்க, ஸ்ரீலங்காவில் ஒன்று கிடச்சிருக்கு. அதுக்கு யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஃபண்டிங் பண்ணுறாங்க. இது இல்லாத இந்தியாவுக்கு வந்து மிடில் ஈஸ்ட் வழியாக யூரோப்புக்கு போகிற ஒரு லைனுன்னு வச்சுங்களேன், கப்பல், ரோடு, ட்ரெயின் எல்லாத்துலேயுமே வந்து போடுறோம். இது வந்து இந்த G20 அனௌன்ஸ் பண்ணாது. இந்த விஷயமா இஸ்ரேலில் இருக்கிற ஒரு போர்ட்டுக்கு வந்து கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. அந்த கான்ட்ராக்ட்லாம் வந்து யாரும் ஃபோன் பண்ணி சொன்னால் கிடைக்காது. உங்களுக்கு வந்து தெரியும் இன்டர்நேஷ்னல் லெவலில் எந்த லெவலில் வந்து மூவ் பண்ணால் கிடைக்கும். அண்ட் எஸ்பெஷலி யூஎஸ், மிடில் ஈஸ்டில் இருக்க UAE, சவுதி அரேபியா, இஸ்ரேல் இவங்கெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக திறமை இல்லாத கிடைக்காது. ஸோ ஒரு 4 அதானி குரூப்க்கு வந்து ரேட்டிங் வந்து ஸ்டேபிள் வந்துருக்கு. இது வந்து சூப்பர் பாசிட்டிவான ஒரு நியூஸ். இதுக்கு அடுத்தபடியாக விப்ரோவோட நியூஸில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அஜைன் குளோபல்ன்றது ஒரு கம்பெனி. அதில் வந்து ஒரு $66 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 60% அதோட ஸ்டேக் எடுத்திருக்கிறாங்க. என்னதுன்னு சொன்னால் இவங்களோட கன்சல்டிங் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ஸோ ஒரு கம்பெனியை வாங்கியிருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அடுத்தது வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் 2167 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு. யார் கொடுத்துருக்குறாங்க? இந்தியன் நேவி கொடுத்துருக்குறாங்க. எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணுங்க, இண்டிஜினைஸாக பண்ணுங்க, எனக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் கொடுங்கன்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு பிஎலுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டர்ஸ். ஏற்கனவே அவனுக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு, அதில் இது ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டர்ஸ். நல்ல விஷயம். அண்ட் இட் இஸ் ஆத்ம நிர்பர் பாரத்க்கு வந்து இது அட்வான்டேஜான ஒரு விஷயம். சொனாட்டா சாஃப்ட்வேர் நல்ல கம்பெனி, நல்ல சார்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு கம்பெனி. அவங்க வந்து அமேசானில் பெட் ராக்ன்ற ஒரு ப்ராடக்டை வந்து இவங்க ஃபுல்லாக இன்டிகிரேட் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட டெவலப்மெண்ட்டில். இது வந்து ஏஐ பேஸ்டு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் சாஃப்ட்வேர்ஸ்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் ஆகும். அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஃபுல்லாக இன்டிகிரேட் பண்ணியிருக்கிறாங்க. இட்ஸ் அ சூப்பர் அட்வான்டேஜ். ஏன்னு சொன்னால் எப்பயுமே வந்து ஒரு ஆர்கிடெக்சர் இருக்குது, ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு சொன்னால் அந்த பிளாட்ஃபார்முக்கு மேலே வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறது வந்து ஆல்வேஸ் ஈஸி. ஸோ அந்த பிளாட்ஃபார்மை வந்து எப்பயுமே வந்து ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணுறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை பற்றி எனக்கு இன்டெப்த் நாலேஜ் இருக்குது. நாங்களும் ஐடி கம்பெனி தான் நடத்திட்டு இருந்தோம். ஸோ ப்ளஸ் வெப் ஹோஸ்டிங் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வி நோ வாட் இட் இஸ்ன்றது. இதுக்கு அடுத்தது வந்து ரெயில்டெலுக்கு வந்து ஒரு 139 கோடிக்கு வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு பிரசார் பாரதியிலேருந்து ப்ராட்காஸ்டிங் பண்ணுறதுக்கு. இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ரெயில்டெல்லை பொறுத்த வரைக்கும். இப்போதான் வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. ஜனவரி 22 அயோத்தியாவில் ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை பண்ணுறதுக்கோசரம் மண்டே அன்னைக்கு வந்து லீவு, மார்க்கெட் லீவாக இருந்துச்சு. அண்ட் மார்க்கெட் லீவுன்றது கடைசி நேரத்தில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அனௌன்ஸ் பண்ணது என்ன ஆச்சுன்னா சாட்டர்டே, அதாவது ஜனவரி 20 அந்த ட்ரையல் வச்சுருந்தாங்க. ஒரு சர்வரில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 hour கழிச்சு இன்னொன்று சர்வரில் ட்ரேட் பண்ணி பார்க்கலாம், ஒரு ட்ரையல் வச்சுருந்தாங்க. அந்த ட்ரையல் வந்து இப்போ மார்ச் 2 வச்சுருக்குறாங்க. அதே கதை தான். மார்னிங் ஒரு செஷன், ஆஃப்டர்நூன் ஒரு செஷன். நாளைக்கு எல்லாருமே பேசுவாங்க அதை பற்றி. ஸோ ரியல் டைம் ட்ரேடிங் அண்ட் அன்னைக்கு ட்ரேடிங் நடக்கிறது வந்து அக்கௌண்ட்டில் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து பேசிக்காக கவர்மெண்ட் வந்து எக்ஸ்டெண்டட் ட்ரேடிங் ஹவர்ஸ் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது மார்னிங் வந்து அப் டு 3:30 வரைக்கும் கேஷ் மார்க்கெட்டும் F&Oவும், மறுபடியும் ஈவினிங் 6 to நைட் 9-12 மணி வரைக்கும்
F&O மட்டும்ன்றது ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் 24 hours கிடையாது. ஸோ அது ப்ராபப்ளி ஏன்டா தூங்குறீங்கன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். இது ஒன்று. பட் பேசிக்காக ரிடண்டன்சி, ஒரு சர்வர் டவுன் ஆச்சுனால் இம்மீடியட்டாக இன்னொன்று சர்வர் வச்சு ஆப்ரேட் பண்ணுறதுக்கான வேலையும் நடந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக எடுத்து பாருங்களேன், நேற்று தான் நினைக்கிறேன், எம்சிஎக்ஸ் வந்து காலையில் ஒரு 4 மணி நேரம் தூங்கிடுச்சு, ரைட்? அது மாதிரி ஒரு தவறு நடந்துச்சுன்னா ஒன்று டவுன் ஆனாலும் அடுத்த சிஸ்டம் வச்சு யூஸ் பண்ணலான்றதுக்கோசரம், ரியல் டைமில் யூஸ் பண்ணலாம்ன்றதுக்கோசரம் இது ஒரு ஃபெசிலிட்டிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு நல்ல விஷயம். ப்ராபப்ளி லெட்ஸ் சி, இது வந்துருச்சுனால் எக்ஸ்டெண்டட் ட்ரேடிங் ஹவர்ஸ் வருதான்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.